இப்ப பேய் பிடிக்கிறதா இருக்கட்டும் சரி, இல்லன்னா வந்து ஒரு இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த நபர வித்தியாசமா பார்க்கிறதா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி பேய பத்தின நெறைய கட்டுக்கதைகள் உலாவிக்கிட்டு இருக்குல்ல சார். இந்த பேய பத்தி ஒரு தெளிவான விளக்கம் குடுக்கலாமா? அவங்க உடம்புக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து எப்படியாவது கொன்னே ஆகணும் அப்படின்றதுக்காக உடனே அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி கஷ்டங்கள் கொடுப்பாங்க, உடம்புல பிரச்சனை கொடுப்பாங்க. ஒவ்வொரு வியாதி ஒவ்வொரு இதாக உருவாகிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எஃபெக்ட் கொடுத்து லாஸ்ட்டில் வந்து அது உயிரே இருக்கிற அளவுக்கு செய்யும். துர் ஆத்மாக்கள் வந்து நிறைய சுத்தும் அந்த மாதிரி சொன்னீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி சுத்தாம இருக்கிறதுக்கு இப்போ ஒரு இளம் வயதுல இறந்துருக்காங்க, இவங்க வந்து இப்படி நிறைவேறாத ஆசையோட இறந்துருக்காங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்களோட இறந்துருப்பாங்க இல்லையா? இவங்க வந்து இந்த மாதிரி ஆத்மாவா சுத்தாம இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அதோடு இல்லாமல் இந்த காற்று கருப்புகள் இந்த கெட்ட விஷயங்கள் இருக்குமோன்னு பயம் இருக்கும். அந்த வீக்கான டயத்தில் வந்து அந்த ஆவி வந்து நம்ம ஆக்கிரமிச்சோம். புரியுது. நம்ம எப்போ வீக் ஆகுறோமோ அந்த இடத்துல அது வந்து நம்ம ஆக்கிரமிச்சோம். ஓகே, ஆக்கிரமிச்சுட்டு அது வந்து நமக்குள்ள வந்து பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம சேனல்ல ஒரு நாளுமே ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவலை பேசுறதுக்காக திருப்பதி ராஜு அவர்கள் தான் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ ரொம்ப நாளா வந்து ஒரு விஷயம் வந்து இது வந்து கட்டுக்கதை அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் கேட்க போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேய். இப்ப பேய் பிடிக்கிறதா இருக்கட்டும் சரி, இல்லைன்னா வந்து ஒரு இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த நபரை வித்தியாசமா பார்க்கறதா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி பேய பத்தின நிறைய கட்டுக்கதைகள் உலாவிக்கிட்டு இருக்குல்ல சார். இந்த பேய பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கலாமா? கண்டிப்பாம்மா. இப்போ பேய்ன்றது வந்து பேய் பிடிச்சிருக்கு சொல்லுவாங்க சில பேர். நிறைய பேர் இருக்காங்க, இவங்க எங்கள் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, என் பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதை நீங்கள் எடுப்பீங்களா, கிளியர் பண்ணுவீங்களா கேட்பாங்க. கண்டிப்பாக அதை எடுப்பேன் நான். ஓகே, எந்த மாதிரி விதத்தில் இருந்தாலும் நான் எடுப்பேன். ஆனால் முதல்ல வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பேய்ன்றது வந்து அது அதாவே வந்து இது பண்ணாது. பேய் இருக்காது, பேயாக செய்ய கிடையாது. ஓகே, ஒரு மனிதனோட ஒரு மனுஷங்களோட இறந்து போன போகிற ஆவிதான் இது. இந்த பிரச்சனை பேய்ன்றதோட அவங்களோட ஆவிதான். ஆவி வந்து அவங்கள வந்து அவங்க ஒரு விஷயங்கள் நடக்கணும். இப்போ ஆவிக்கு வந்து காற்று மாதிரி தான் இருக்கும். அதனால் எதுவும் பிடிக்க முடியாது, எதுவும் வாங்கி சாப்பிட முடியாது, எதுவும் குடிக்க முடியாது, யாராவது அடைக்கணும்னா அடைக்க முடியாது. எதுக்கு அடைக்கிறோம்னா அவங்கள வந்து யாராவது கொண்டு இருப்பாங்க, அவங்கள எதுவும் சித்திரவதை பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா அவங்க செய்ய முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு தேகம் வேணும். தேகம்னா ஒரு ஆள். அந்த உருவம் மூலியமாக தான் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, என்ன சாதிக்க நினைக்கிறாங்களோ, என்ன சாப்பிட நினைக்கிறாங்களோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து அவங்க திருப்தி பண்ணிக்குவாங்க. அதுக்காக தான் ஒரு உடம்புக்குள்ளே வந்து ஒரு ஆவி மாதிரியே வந்து அந்த ஆவி உருவானதா அது பேயாக சொல்லுவாங்க. ஓகே, பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஆவி தான், ஒரு மனிதனும் ஆவி தான். இதனால் அப்படி ஆகுதுன்னாம்மா, சில பேர் வந்து அவங்களுக்கு சில ஆசைகள் இருக்கும். பெண்களாகவே இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும். பெண் விஷயமா சொல்லலாம், ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும், லவ் பண்ணியிருக்கோம், கல்யாணம் பண்ணணும், இல்லை அரேஞ்ச் மேரேஜாலும் சரி. அரேஞ்ச் மேரேஜாலும் ஒருத்தர் வந்து இவர் தான் நம்ம பையன் மாப்பிள்ளை, இவர் தான் உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளைம்மா, உங்கள் வீட்டுக்காரர் இவர் தான் அப்படின்னு அப்பா அம்மா சொல்லின அப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்க மனசுக்குள்ளே அவரை வந்து நினச்சிக்குவாங்க, இவங்க தான் எங்கள் மாப்பிள்ளை, என்னோடய ஃபேமிலி என்னோடய லைஃப் வந்து இவர் கூட தான் வாழ போகிறேன், இது எத்தனை வருஷம் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்க லைஃப்பில். புள்ள குட்டியோட சந்தோஷமாக வாழணும், கல்யாணம் பண்ணணும், புள்ள குட்டி, நல்ல பிஸ்னஸ், நல்ல வேலை, சப்போர்ட்டிங்காக நான் அவங்க படிச்சிருந்தாங்க அப்படின்னா நானும் வேலை பார்க்குறோம், அவரும் வேலை பார்க்கணும். ஒரு குழந்தை அப்படின்னு வந்துச்சுன்னா நான் குழந்தை பார்த்துக்கிறேன், அவர் வேலைக்கு போகிறாரு, நல்லா சந்தோஷமாக லீட் பண்ணுவோம். லைஃப்பில் வந்து ஒரு நல்லா லீட் பண்ணுவோம், நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், பெரிய லெவலில் காரு பங்களாலாம் வாங்கி சந்தோஷமாக வாழுவோம் அப்படின்னு கொல்ல ஆசைகள் வச்சுருப்பாங்க. இந்த ஆசைகள் எல்லாம் வச்சு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு திடீர்னு அல்பாயுசில் அவங்க இறந்து போகிறாங்க. ஒரு ஆக்சிடென்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையிலையோ உடம்பு சரியில்லாமையோ வியாதி வந்தோ ஆடுடா வந்து இறந்து போகிறாங்க. அப்படி வந்து அல்பாயுசிலோ ஆசைகள் தீராமல், எந்த ஆசை தீராமல் இறந்து போகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஆவி தீராமல் மேலே போகாது, பரலோகத்துக்கு போகாமல் கீழேயே சுற்றிட்டு இருக்கும். அந்த மாதிரி உள்ளது வந்து ஒருத்தர் ரூபங்க உடம்புக்குள்ளே போய் அந்த ஆசைகள் தீர்த்துக்கும். ஓகே, சில பேர் வந்து சித்திரவாதி வச்சு கொள்கிறாங்க, கல்யாணம் பண்ண இடத்துலையோ இல்லை கஷ்டப்படுத்தி ஏதோ ஒரு ரூபத்தில் சாகுறாங்க அப்படின்னா
ஆக்சிடென்ட் ஆகி இந்த மாதிரி சாகுறாங்க. ம் யாராவது வந்து அவங்க சாவுக்கு காரணமாக இருக்காங்க ம் அன்ற போது அவங்க வந்து அவங்க உடம்புக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா ம் அவங்கள வந்து எப்படியாவது கொன்னே ஆகணும் ம் அப்படின்றதுக்காக உடனே அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி கஷ்டங்கள் கொடுப்பாங்க, ம் கஷ்டங்கள் கொடுப்பாங்க, உடம்புல பிரச்சனை கொடுப்பாங்க. ம் ஒவ்வொரு வியாதி ஒவ்வொரு இதாக உருவாகிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எஃபெக்ட் கொடுத்து லாஸ்ட்டில் வந்து அது உயிரே எடுக்கிற அளவுக்கு செய்யும். ம் அந்த பேய் என்று சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஆவிகள் ஓகே. உடம்புக்குள்ளே வந்து. ஸோ இப்போ பேய் பார்த்தோம்னா நிறைய பெண்களை தான் பிடிக்கும். இப்போ ஆணுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டது வந்து ரொம்ப ரேர், ஆமாம் ரொம்ப ரொம்ப ரேரு. ஆனால் இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்றது ரொம்ப ஈஸியாக, இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக ஒரு பேய் வந்து ஒரு பெண்ணை நாடிடுது. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஏன் வந்து பெண்களை வந்து முக்கியமாக ஆத்மாக்கள் வந்து பிடிக்குது? ஏன்னாம்மா இது வந்து ஒரு நல்ல கேள்வி தான். ம் எதுக்கு அப்படி சொன்னோம்னா, ஒரு ஆம்பளை வந்து ம் நைட்டு 11 மணி ஆனாலும் கூட ம் அவன் வந்து வீட்டுக்கு வர முடியும். எங்கேயாவது போகிறாரு அப்படின்னா, ம் எங்கேயாவது போகிறாங்க, வேலைக்கு போயிட்டு வராங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வராங்க, ம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வராங்கன்னா வண்டியிலையோ கார்லையோ நடந்தோ வந்துடுவாங்க. ம் அதே ஒரு பெண்ணு வர முடியுமாம்மா? முடியாது. முடியாது. பயப்படுவாங்க வீட்டில். அவங்களுக்கு இது அவங்க ஏன் வர மாட்டாங்க? அப்பா அம்மா வர வைக்கிறத விட்டுருங்க, அவங்க ஏன் வர முடியாது? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் போவேன். சில பேர் சில பேரால ஆனால் அவங்களே நேச்சராகவே பயப்படுவாங்க. அதுதான் ஆ அந்த பயம். ம் பெண்களுக்கு வந்து நல்ல சக்தி இருக்குது, ஓகே. ரொம்ப பவர் வந்து அந்த அம்பாள் காளி, அந்த துர்கா தேவி எவ்வளோ சக்தி இருக்கோ அந்த சக்தி பெண்களுக்கு இருக்குது. ம் அது கண்டிப்பாக உள்ளது தான். ம் ஆனால் வந்து ஒரு நேரத்தில் சில டயத்தில் வந்து சில பயம் இருக்கும். ம் ஓகேவா? பெண்கள்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க ரொம்ப பெரிய, நான் வந்து அவங்களை குறைச்சி சொல்லலை. இப்போ நான் ஆமாம். அவங்க ரொம்ப சக்தி உள்ளவங்க, தைரியமான ஆளுங்க தான். ம் ஓகேவா? அவங்க இல்லைன்னா வீட்டில் எந்த வேலையும் நடக்காது, கண்டிப்பாக எந்த விஷயம் நடக்காது. கண்டிப்பாக. பெண்கள்ன்றது ரொம்ப முக்கியம். ம் ஆனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கும். புரியுது. கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம வீட்டிலனா எப்படியான பேசிடுவாங்க, ம் எந்த மாதிரி பேசுனா எந்த ஸ்ட்ராங்காக பேசுவோம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ம் வெளியில் போகும்போது மற்றவங்ககிட்ட பேசணுன்ற போது அந்தளவுக்கு அந்த பேச்சு அங்கே வராது. ம் ம் அந்த பயம் இருக்கும். நைட்டு இந்த நேரத்தில் நம்ம வரமே, ம் யாராவது ஆகுமோ, பேய் இருக்குமோ, ம் ஆமாம். பிசாசு இருக்குமோ, என்ன பண்ண போகிறாங்கன்னு, அதோடு இல்லாமல் இந்த காற்று கருப்புகள் இந்த கெட்ட விஷயங்கள் இருக்குமோன்னு பயம் இருக்கும். அந்த வீக்கான டயத்தில் வந்து அந்த ஆவி வந்து நம்ம ஆக்கிரமிச்சுக்கும். புரியுது. ம் அந்த நம்ம எப்போ வீக் ஆகுறோமோ ம் அந்த இடத்துல அது வந்து நம்ம ஆக்கிரமிச்சிடும். ஓகே. ஆக்கிரமிச்சுட்டு அது வந்து நமக்குள்ளே வந்துடும். ம் அப்போ தான் அந்த பேய்களை வந்து இந்த ஆவிகளை வந்து ம் அது இதாகிற டைம் இந்த டயத்தில் தான். ஆண்களுக்கு வந்து அவ்வளோ இருக்காது, ஓகே. அவ்வளோ ரேராக இருக்காது. அவங்களுக்கும் பிடிக்கும், ம் அவங்களுக்கும் வந்து அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பிடிக்கும். சில பெண்களுக்கு வந்துமா நீங்கள் சொல்கிற மாதிரி பயப்பட்டாதான் வரும் கிடையாது. ம் தைரியமாக இருக்கிற ஆளுங்களுக்கு கூட ம் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு, ம் சேலை நல்லா கட்டி, முடி நல்லா விரித்து, ம் பொட்டு வச்சு, நகையெல்லாம் போட்டு, நல்லா அழகாக பார்க்குறது, நல்லா அழகாக நல்ல ஒரு லட்சணமாக ஒரு லக்ஷ்மி தேவி மாதிரி இருந்தாலும் கூட ம் பார்க்குற பேய்கள் சில இது கூட ஆக்கிரமிச்சிடும். ஓகே. ம் இவங்க அழகாக இருக்காங்க, ம் இவங்க உடம்புக்குள்ளே போனால் நானும் நல்லா ட்ரெஸ் பண்ணலாம், ம் நானும் நகையெல்லாம் போட்டுக்கலாம், நான் சந்தோஷமாக வாழலாம். ஆனால் அது இல்லாமல் இருப்பாங்க சில பேர். ம் ஏழைங்க இருப்பாங்க, இறந்து போயிருப்பாங்க, கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க, ம் ம் உடம்பு சரியில்லை இறந்து போயிருப்பாங்க. அவங்க வந்து இந்த ஆசைகளெல்லாம் தீர்த்துக்க முடியாது. ம் அது வந்து இந்த ரூபத்தை தீர்த்துக்குவாங்க ஓகே. உடம்புக்குள்ளே வந்து. ம் அது நாட்களாக இருக்க என்ன ஆகும்னா அவங்களுக்கே வந்து அந்த விதானம் மாறும். ம் அவங்க மனுஷன் கிடையாது, இல்லை நல்லவங்களாம் மனுஷன் தெய்வமாக இருந்தால் அது வந்து இருக்கும் போயிடும். ம் இது அப்படி கிடையாது. ஆமாம். இவங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும், ம் இவங்களுக்கு ஏதாவது வைக்கணும். அவங்க ஆசைகள் தீரணும்னா அந்த ஆசைகள் தீர்த்துக்கிட்டு தான் அவங்க போவாங்க. ஓகே. இப்போ வந்து இது வந்து வெளியே இருக்க ஆத்மாக்கள். இப்போ வந்து வீட்லேயே நிறைய பேர் இறந்துருப்பாங்க. நிறைய பேர் வந்து இப்போ எப்படி சொல்கிறதுனா, ஒரு சின்ன வயசில் இறந்துருப்பாங்க, இல்லை நோய்வாய்ப்பட்டு இறந்துருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ சொந்த வீட்லேயே வந்து யாரோ ஒருத்தர் இறந்துருக்காங்க அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கவங்கள அந்த ஆத்மா வந்து பிடிக்குமா? அந்த வீட்டில் இருக்கிறவங்கள வந்து பிடிக்கும். ஓகே. ம் ம் நான் வந்து எனக்கே என்கிட்ட வந்திருக்குன்னு சொன்னாங்க, அதை நான் பார்த்துருக்கேன். எனக்கு இந்த அனுபவம் நடந்திருக்கு. ஆ சொந்த வீட்லேயே ம் ம் அவங்களோட பொண்ணும் ம் இறந்து போய் அவங்களோட அம்மாவை, அவங்க அப்பாவை, ம் குடும்பத்தையே பிரச்சனை பண்ணியிருக்கு. ஓகே. நிறைய விதத்தில் நைட்டு தூக்க வராமல் பண்ணுறது, ம் உடம்புக்குள்ளே போய் கழுத்து மிதிக்கிறது, ம் கழுத்து பிடிச்சி அமுக்கிறது, அமுக்கிறது. தூக்க வரலாம் பண்ணுறது, இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஓகே. ஓகேவா? அதனால் ஆசை தேராமல் இறந்து போன இதுகள். ம் நீங்கள் சொன்ன மாதிரி தூக்கு போட்டு சத்து போகிறவங்க, ம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தானே, அப்பா அம்மா வீட்லேயோ வெளியே பிரச்சனை இருந்தால் தானே அவங்க இறந்து போவாங்க. கண்டிப்பா. அது எதுவுமே இல்லாமல் இறந்து சும்மா யாரும் சாக மாட்டாங்க. ம் அந்த மாதிரி அவங்க இது சூசைட் பண்ணிக்கிற விஷயம் வந்து
ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் பண்ணிக்குவாங்க. ஓகே. சாவறாங்க சத்து போகிறாங்க அப்படின்னா அது வியாதி மூலியமாக வந்தது தவிர அது யாரும் சொல்ல முடியாது, ம். எது பண்ண முடியாது. இந்த மாதிரி பண்ணவங்க வந்து அந்த பிரச்சனை பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஓகே. இப்போ வந்து ஒரு மித்து இருக்கு இல்லையா? என்ன அப்படின்னா, இப்போ ரோட்ல நம்ம நடந்து போயிட்டு இருக்கப்பயோ இல்லை பைக்கில் போயிட்டு இருக்கப்பயோ நாய் துரத்துனா வந்து பின்னாடி வந்து பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நம்ம நான்வெஜ் எடுத்துட்டு வந்தா, இப்போ நைட் டைம்ல வந்து நான்வெஜ் வாங்கிட்டு வந்தா அஹ், நம்ம பின்னாடி பேய் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய மித்து இதெல்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே உண்மையா? உண்மைதாம்மா, ம். அதெல்லாம் இருக்குது. ம். ம். இந்த மாதிரி நம்ம கறி வாங்கிட்டு போகும்போது கூட, ம். நான்வெஜ் வாங்கிட்டு போகும்போது, ம். நார்மலாக இங்கே வெளியில் போகும்போது வந்து ரோடு மேலேன்றது சில கிரகங்கள் இருக்கும், ஓகே. கெட்ட கிரகங்கள், ஆவிகள் மாதிரி கெட்ட கிரகங்கள் இருக்கும். ம். அது வந்து நம்ம பின்னாடியே வரும், ம். அந்த மாதிரி வரும். ஓகே. அது இல்லாமல் ரோடு மேலே ஏன் அந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னா, ம். ஒவ்வொருத்தவங்க வீட்டில் ம். அமாவாசை அன்னைக்கு, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு பூஜைகள் பண்ணிக்குவாங்க. ம். வீட்டுக்குள்ளே திஷ்டு பையவங்க இருந்தாலும், ம். வீட்டுக்குள்ளே சைவன பிரச்சனைகள் இருந்தாலும், ம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூஜைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு ம். அந்த எலுமிச்சை பழத்தில் அந்த இந்த சாப்பாடு வைக்கிறது அந்த மாதிரியா? இந்தமா எலுமிச்சை பழம், ஆ. கோழி, ஆ. இல்லைன்னா மிளகு, ம். மிளகுன்னா சாப்பாட்டுக்கு மிளகா ஆ, என்ன மிளகா சாரி மிளகா, வத்தல் வத்தல். வத்தல். ஓகே. அதே மாதிரி பச்சை மிளகா கூட வைப்பாங்க. ம். அடுப்பு கறி, ம். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோட்டில் போகும்போது. பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து பூஜைகள் பண்ணி தலை மேலே சுற்றி வச்சுக்கிட்டு இதுகள் பண்ணி ரோடு மேலே போடுவாங்க. 3 ரோடு ஒரு இடத்துல பிரியும் இல்லையா? ம். 3 வே இந்த மாதிரி Three way, 4 வே 4 வே 4 வே. 4 வே 3 வே இந்த மாதிரி திரியிறதுல அது சென்டரில் போடுவாங்க சில பேர். ஓகே. போடும்போது நமக்கு வந்து அதை வண்டியில் வரும்போது ம். அதை தாண்டி வந்தாலும் அதை மிதிச்சுட்டு வந்தாலும் நம்ம கூட அந்த பிரச்சனை, அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை அந்த ரோடு மேலே போடும்போது ம். நமக்கு அந்த இடத்துல தாண்டி போகும்போது அது நம்ம கூடவே வந்துடும். ஓ, புரியுது. அந்த மாதிரி நான்வெஜ் கொண்டு வந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி பின்னாடி வராம இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? பின்னாடி வராமல் இருக்கிறதுக்குன்னு நம்ம ஒன்றும் செய்கிறது ஒன்றும் இல்லை. ம். ஒன்றும் அது எப்படி இப்போ வரும் எங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ள வா, இல்லைன்னா பின்னாடி திரும்பி 3 தடவை துப்பிட்டு வீட்டுக்குள்ள வா, கண்டிப்பாக. அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கேக்குறேன். அது எதனால சொல்கிறாங்க அப்படின்னா, வீட்டில் வந்து இப்போ சின்ன பசங்க இருப்பாங்க, சின்ன குழந்தைங்க ஆமா இருப்பாங்க, ஆமா ஆமா. அந்த மாதிரி இருக்கும், புறத்தாச்சி பொம்பளை இருக்கும் வீட்டில். ம். இவங்க இருக்கும்போது வந்து ம். வெளியில் போயிட்டு வரும்போது காற்று கருப்பு வெளியே நிறையா இருக்கும். ஆமா. அப்போ வந்து நீங்கள் வீட்டில் வரும்போது கால் கழுவிக்கிட்டு ம். தலையில் தண்ணி தெளிச்சிக்கிட்டு ம். உள்ளே வாங்க சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லது. எப்போவுமே ஓகே. அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் எப்போவுமே ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா, ஒரு சாவுக்கிட்டு போயிட்டு பார்க்க வரனாலும் அது தண்ணி தெளிச்சிக்கிட்டு ம். சந்துலேருந்து போய் வெளியில் இருக்கிற வாஷ்ரூமில் குளிச்சுட்டு, ம். பாத்ரூமில் குளிச்சுட்டு ரெடியாக தான் வீட்டுக்குள்ளே வரணும். வரணும். ஆமா. அந்த மாதிரி வந்தால் தான் ம். சுடுகாடு கிட்ட போயிட்டு சாவு இருக்கிற இடத்துல ஒரு 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 உயிர் போயிருக்குன்னா அந்த இடத்துல வந்து நிறையா கிரகங்கள் சுற்றிட்டு இருக்கும், ம். 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 துஷ்ட ஆத்மங்க நிறையா இருக்கும். ம். அப்படி வந்து அந்த மாதிரி அதை நம்ம கூடவே வரும் ஓகே. சில டயத்தில். ம். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸோ, ம். நம்ம முகம், நம்ம உடம்போ இது வச்சே வந்து சில இது நம்ம கூடவே வரும். அந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லது தான். ஓகே. அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ரோடு மேலே போட்டிருப்பாங்க இல்லையா, ம். அதை பார்த்து நம்ம தாண்டி வரணும். ஓகே. அது மேலே போகுது அப்படின்னா திருப்பிக்கிட்டு சைடுல பார்த்து சைடில் இருந்து தனியாக வந்தால் அது நம்ம கூட வராது. ஓகே. இப்போ பார்த்தோம்னா வந்து துர் ஆத்மாக்கள் வந்து நிறைய சுத்தும் அந்த மாதிரி சொன்னீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி சுத்தாம இருக்கிறதுக்கு, இப்போ ஒரு இளம் வயதுல இறந்துருக்காங்க, இவங்க வந்து இப்படி நிறைவேறாத ஆசையோட இறந்துருக்காங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்களோட இறந்துருப்பாங்க இல்லையா? இவங்க வந்து இந்த மாதிரி ஆத்மாவா சுத்தாம இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அவங்க ஆத்மாவை சுத்தாமல் இருக்கிறதுக்கு ம். நம்ம பரிகாரம் பண்ண முடியாது. அது ஓகே. அது யாரும் செய்ய முடியாதும்மா. அது வந்து கடவுள் தான் பார்த்துக்குவாங்க. ஓ, இப்போ இந்த ராமேஸ்வரம்ல போயிட்டு நீங்க 30 நாள் கும்பிட்டு வந்தா வந்து சரியாயிடுமா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவங்கக்குள்ளே இருந்தா. ஓகே. ம். ம். வெளியில் சுற்றுறது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. வெளியில் நிறைய சுத்தம். அதுதான் நான் கேட்க வரேன். இப்போ என் வீட்டில் வந்து இப்போ எங்கள் தாத்தா இறந்துருக்காரு. ஆமாம். ஸோ எங்கள் தாத்தா வந்து ஒரு அதீத ஆசை, எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் இறந்துருந்தா ஓகே, நேராக சொர்க்கத்துக்கு போவாங்க. இல்லை ஏதோ ஒரு குறை ஆசையோடையோ இல்லை ஏதோ ஒரு ஆசையில் இறந்துருக்காங்க. பேத்தி கல்யாணம் பண்ணணும், ஆ. கல்யாணம் பார்க்காம டக்குன்னு இறந்து போயிட்டேனே ம். அப்படின்னு உங்கள் மேலே நிறைய ஆசை இருக்கும் அவருக்கு. அதை தான் கேட்குறேன். கல்யாணம் பார்க்கணும், உங்கள் பிள்ளைங்களை பார்க்கணும் ஆசை இருக்கும். அது நடக்காமல் போயிட்டா அந்த ஆத்மா வந்து சாந்திக்காது. ம். அதுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். அப்படின்ற போது என்னம்மானா, நீங்கள் வந்து அவங்களோட அஸ்திகள் ஆ. அஸ்திகள் சொல்லுவாங்க இல்லையா, ம். ஆமாம். சாம்பல் அதெல்லாம் எடுத்துட்டு ம். அந்த நதிகள், புண்ணிய நதிகள் எங்கே இருக்கோ அந்த புண்ணிய நதிகளை போய் காசி, அந்த மாதிரி ராமேஸ்வரம், அந்த மாதிரி புண்ணிய நதிகளை போய் அது கலந்து அவர் பெண்ணை வைக்கணும். அங்கே ஓகே. பெண்ணை வச்சு பூஜை பண்ணோம்னா ம். அவங்க ஆத்மா சாந்திச்சு சந்தோஷமாக அவர் மேலே இருப்பார்.
இப்போ வந்து பார்த்தோன்னா குருஜி, நீங்க இருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட வந்து யாராவது இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு, இவங்கள வந்து சரி பண்ணணும், எங்க போனாலும் சரியாக மாட்டேங்குது, எந்த கோயிலுக்கு போனாலும் சரியாக மாட்டேங்குது, அப்படின்னு உங்ககிட்ட நெறைய பேர் வருவாங்க இல்லையா? ஸோ உங்ககிட்ட வந்தா நீங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் அவங்களுக்கு பண்ணுவீங்க குருஜி? அது வந்துமா பேய் பிடிச்சவங்க வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க மேலே அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ம், நம்மக்கிட்ட வரும்போது ம், அது கண்டிப்பாக உள்ள நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே ம், நான் இருக்கிற இடத்துக்கு வந்தாலே ம். அது மேலே வந்துடும். ஓகே. மேலே வந்துட்டு அது பேச ஆரம்பிச்சிடும். ம், நீ யார், எங்கேருந்து வந்திருக்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ம், ம், எதனால இந்த அம்மாவை நீ பிடிச்சிருக்க, ம், என்ன உனக்கு பிரச்சனை, என்ன வேணும் ம், அப்படின்னு நான் கேட்டு ம், அதுக்கு என்ன வேணும் என்ன சொன்ன கேட்கும்போது சில இதுகள் வந்து எனக்கு சாப்பாடு வச்சா ம், நான் சாப்பிட்டு போயிடுறேன், எனக்கு கறி வேணும், பிரியாணி வேணும், பீரு வேணும், ம். இதெல்லாம் கேட்பாங்க. ஓகே. அந்த மாதிரி வச்சவங்களுக்கு ஒரு இடத்த கொண்டு போய் ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் அதெல்லாம் வச்சு ம், பூஜை பண்ணி அதே இடத்துல ம், அவங்க மேலே இருக்கிற பிரச்சனை அங்கேயே பிடிச்சி ம். அங்கேயே வந்து அஷ்டபந்தனை பண்ணிடுவேன். ஓகே. பண்ணிவிட்டு ம், அதை பூஜை மூலமாக க்ளியர் பண்ணி ம், அந்த அம்மாவுக்கு அதே இடத்துல ம். தண்ணி குளிக்க வச்சு அவங்க வீட்டுக்கு சொந்தவங்க வருவாங்க அங்கேயே தலை குளிக்க வச்சு ம். தாயத்து கட்டி விட்டு ம். பூஜை பண்ணி பொட்டு வச்சு வீட்டுக்கு அனுப்பி விட்டு ஓகே. இது இங்கே இப்படியே போயிடும் இந்த பேய், அவங்க வீட்டுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க. ம். அந்த மாதிரி பண்ணுவோம். ஓகே. இப்போ சில பேர் போக சில பேர் மாட்டேன்னு அடம் பிடிப்புங்களா? போக மாட்டேன் அடம் பிடிக்காத அந்த இடத்துல போக மாட்டேன்னு அடம் பிடிச்சது என்னன்னா, ஆ. இது எல்லாம் வேணும் எனக்கு, இந்த உடம்பு மேலே வந்து எல்லாம் வேணும் கேட்குது இல்லையா, ம். கேட்குறது வந்து போக மாட்டேன்னு சொல்லாது. ஓகே. அது அந்த இடத்துக்கு போனப்போ அதெல்லாம் வச்சு செஞ்சு இது பண்ணி ம். போகும்போது வந்து அது போயிடும், ம். போய் மறுபடியும் வந்துடும். அது வராமல் இருக்கிறது அது அப்படி போகும்போது அதை பிடிச்சி வந்து அஷ்டபந்தனை பண்ணி எரிச்சிருவோம். அது எரிச்சு வந்து அஷ்டபந்தனை பண்ணிட்டா அது ஆட்டோமேட்டிக்காக அது எந்த பிரச்சனையும் இருக்கா போயிடும், மறுபடியும் திரும்பி வராதுங்க. ஓகே. அவங்க வாழ்க்கை போக மாட்டேன் என்றது வந்து உடம்பு மேலே வந்து சொல்லாது. ஓகே. இங்கே வந்து நிற்கும், ஆ. இங்கே இருக்கும், தலையில் இருக்கும், உடம்புல இருக்கும், கையிலேருந்து வர்ற மாதிரி இருக்கும், ஆ. இங்கே உடம்புல சுற்றுற மாதிரி இருக்கும், ம், ம், வயிற்றுல வலியை உருவாக்கும், ம். இந்த பிரச்சனைகள் ஆகிட்டு இருக்கும். ஓகே. மனசாந்தி மன நிம்மதி இருக்காது, தூக்கம் வராது. ம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கும் கோவில்கிட்ட கூட்டு போகிறதோ, கோவிலில் சில பூஜைகள் பண்ணி வைக்கிறதோ, ம். இந்த மாதிரி சுடுகாட்டில் ம். உட்கார வச்சு ம். பூஜை செஞ்சு ம். அவங்க மேலே இருக்கிற பிரச்சனையை அதே இடத்துல பிடிச்சி ஒரு பொம்மை ரெடி பண்ணி ம். அந்த பொம்மைக்குள்ளே உருவாக்கி அது உள்ள கொண்டு போயிட்டு அந்த பொம்மையை வந்து தகுடு ம். வேத மந்திரங்களை படித்த தகுடு இருக்கும், ம். ம். 1100 மந்திரங்கள் ஓகே. அந்த மாதிரி ம். 101 மந்திரம், இந்த மாதிரி ஒரு 301 மந்திரம், இந்த மாதிரி மந்திரங்களை வந்து படித்த தகடுகள் இருக்கும். அந்த தகுடில் வந்து அதை வச்சு ம். அந்த இடத்துல ஒரு 3 அடிக்கு குழி தோண்டி ம். குழியில வச்சு அதை எரித்து ம். அஷ்டபந்தனை பண்ணிடும். ஓகே. பண்ணிட்டா அது இனிமே திருப்பி அவங்க உடம்புக்குள்ளே வராது, அது அங்கே இருக்காதுங்க, சாம்பல் ஆயிடும். ஓகே. புரியுது. அந்த மாதிரி பண்ணுவோம். ம். சில இதுகளும் சில பேர் வர முடியாது, தூரத்தில் இருக்காங்க செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ம். வர முடியாத ஆட்கள் இருப்பாங்க. அந்த சுடுகாட்டில் போகிறதோ, அந்த பூஜைகள் செய்கிற சில இடங்கள், இந்த இடத்துல வந்து அதெல்லாம் செய்ய முடியாது, வர முடியாது சில பேர். ம். அதை நாங்களே பண்ணுவோம். ஓகே. நாங்களே பண்ணி மந்திரங்கள் மூலிமா ம். அதை வர வைப்போம். ஓகே. காற்றுல சொன்ன இல்லையா, போன வாட்டி இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ஆமா. காற்று மூலியமாக மந்திரங்கள் மூலியமாக அதை வர வச்சு ம். அதை அந்த பொம்மைக்குள்ளே ரெடி பண்ணி வச்சு அதை எரித்து அஷ்டபந்தனை பண்ணி அதை தீர்வு நம்ம கொடுப்போம். ஸோ வந்து பேய்கள் பற்றி, ஆத்மாக்கள் பற்றி, ஏன் அது பெண்களை பிடிக்குதுன்ற வரைக்கும் ரொம்ப தெளிவாகவே ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இது கண்டிப்பாக எங்கள் OS பக்தி நேயர்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி குருஜி. நன்றி அம்மா. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.